بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني سبحان الله وما أنا من المشركين صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم خير أمتي من دعا إلى الله وحفظ عباده إليه صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, மாணவர்களே, அல்லாஹ்வுடைய அருள் கிருபையினால் அல்லாஹ் விருப்பமான இடங்கள்ல, அல்லாஹ் விருப்பமான அமல்கள்ல எங்களை காலம் கழிகிறது. அல்லாஹ் செஞ்ச மிகப்பெரிய அருளாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான இடம் அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மஸ்ஜிதுகள். அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான அமல் அல்லாஹ் பக்கம் மக்கள் அழைக்கிறது, அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை பற்றி பேசுகிறது. நாம் ஒன்று கூடிய நோக்கிறோம் என்ன, எங்களுக்கும் அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராய் கொண்டது. இன்றைய உலகத்தில் ஆகப்பெரிய குழப்பம் ஃபசாத், மனிதர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தொடர்பு சீர்குலைஞ்சிருக்கிறது. பாருங்க, ஒரு வீட்டில் கணவனுக்கு மனைவிக்கு இடையில தொடர்பு சீரில்லைன்னா அந்த வீட்டில நிம்மதியா வாழ இயலாது. ஒரு விஷயத்தை சீரா செஞ்சு முடிக்க இயலாது. எப்பயும் பிரச்சனை உண்டாகிக்கொண்டே இருக்கும். வாப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் தொடர்பு சீரில்லைன்னா அந்த வீட்டில நிம்மதியான வாழ்க்கை வேண்டி இருக்காது. எந்தனால பிரச்சனை, சண்டை அடிப்படை கொண்டே இருக்கும். வாப்பாவுக்கும் பிள்ளைகள் தொடர்பு சீரில்லைன்னு சொன்னா வாப்பா பிள்ளைகள் அதிருப்தியா இருக்கிறார், திருப்தி இல்லை, பிள்ளைகள் வாப்பா கட்டுப்படுவதில்லை. அப்ப அந்த வீட்டில ஒரு சந்தோஷமான வாழ்க்கை ஒன்றை காண இயலாது. வீட்டுக்குள்ள ஒரு நாட்டில ஆட்சி மீது பொதுமக்கள் திருப்தி இல்லை, அரசாங்கத்தின் மீது பொதுமக்கள் திருப்தி அதிருப்தியா இருக்கிறாங்க. என்ன செய்யும், நாளுக்கு நாள் ஆர்ப்பாட்டமும் குழப்பமும் பிரச்சனையும் இருந்து கொண்டே இருக்கு. ஏன், மன்னருக்கும் மக்களுக்கு மத்தியில திருப்தி இல்லை. அது வீட்டில் உள்ள குழப்பத்தோட பெரிய குழப்பமா இருக்கும். அதோட பெருசுதான், உச்சம்தான், எல்லாத்தையும் உள்ளடக்கியதுதான் அனைத்தையும் படித்த பரிமாறிக்கிற ரொம்பதாமே அல்லாஹ்வுடைய எங்களுடைய தொடர்பு. இந்த தொடர்பு சீர் குலைஞ்சிட்டுன்னா இது யாராலுமே கட்டுப்படுத்த முடியாத, தீர்வு காண முடியாத மிகப்பெரிய ஒரு குழப்ப நிலை ஏற்படும். இங்க வீட்டில பிரச்சனை, வாப்பா சத்தம் போடுவார், வாப்பாடு சத்தம் வேறைக்கும், அவனுடைய சத்தம் போட்டு கொண்டிருப்பார். இங்கால அரசாங்கத்துக்கு பொதுமக்கள் இருக்கின்றா அரசாங்கம் சத்தம் போட்டு இருக்கும், ஆர்மி போலீஸ் அந்த சத்தமா இருக்கும். ராணுவத்துடைய அடாவடித்தனங்கள் எல்லாத்தையும் இதெல்லாம் தொடங்கிருச்சு. இந்த மூணாவது அல்லாஹ்வுக்கும் அடியார்கள் தொடர்பு சீர்குலைஞ்சி வைத்திருந்தா வானம் குழம்பிடும், கடல் குழம்பிடும், என்ன பூமியில குழப்பம் வந்துடும். வானம் குழப்பம், மழை பெய்து நின்று வைத்திடும், கடினமான உஷ்ணம், அனல் காற்று வீசும், சில கல்மாதி பெரியும், பூமியில குழப்பம் வந்துடும். பூமி சிலவல வெடிக்கணும், அதில் உள்ளுக்குள்ள உதவி வாங்கிடும், கடல் குழம்பிடும், சுனாமி வந்துடும், கடல் கொந்தளிச்சு வந்துடும். எப்படி இது யாராலுமே கட்டுப்படுத்த முடியாது. அதிசயம் வருது, வானம் கேட்குதான், யாரெல்லாம் நான் இடிந்து மனிதன் மீது விழுந்து அழிக்கட்டான்னு கேட்கலாம். ஏன், மனுஷனுக்கும் அல்லாஹ்வுடைய தொடர்பு சீரில்லை. அதனால வானம் குழம்பி கேட்குதான், யாரெல்லாம் நான் இடிஞ்சு விழட்டா மனுஷனை அழிக்கட்டானே இருக்கிறான். பூமி கேட்குதான், யாரெல்லாம் நான் வெடிச்சு மனுஷனை விழுங்கட்டானே இருக்குதான். கடல் கேட்குதான், யாரெல்லாம் கொந்தடிச்சு அப்படி எல்லாரும் அழிச்சிருக்கானே இருக்குதான். என்ன, அல்லாஹ்வுக்கும் மனுஷனுக்கு மத்தியில் தொடர்பு சீர்குலைஞ்சா வானமும் குழம்பும் பூமியும் குழம்பும். இது குர்ஆனில் நேரடியாக சொல்றோம். தகாது ஸமாவாத் யதஃபத்தர்ன மின்ஹு வ தன்ஷக்குல் அர்த் வ தഖிருல் ஜிபாலு ஹத்தா
வானம் வெடிக்க பார்க்குது, இந்த பூமி பிளக்க பார்க்குது, மலைகள் வெடிச்சு பறக்க பார்க்குது. ஏனென்றா ஒரு பாவம் மனு நடந்துட்டு உலகத்தில். அந்த ஆவுல் ரஹ்மானி வலதா, இந்த நசாராக்கள் அல்லாஹ்க்கு பிள்ளைன்னு சொல்லிட்டாங்க. உஸைர் நபியில்லா, ஹஜ்ரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் சொல்லிட்டாங்க. இதுக்கு வானத்து கோபம் வந்து வெடிக்க பார்க்கலாம், பூமிக்கு கோபம் வந்து பிளக்க பார்க்கலாம், மலைக்கு கோபம் வந்து வெடிக்க பறக்க பார்க்கலாம். அல்லாஹ் அவர்கிட்ட அமைதி படிப்பிச்சிருக்கிறான். இது கதை கற்பனை இல்ல, குர்ஆன் எல்லாம் சொல்றாங்க. குர்ஆன்ல கதை வருமா, கற்பனை வருமா, சும்மா யூகம் வருமா? ஒரு பாவத்துடைய பெருவெறிப்பு அடியானுக்கும் அல்லாஹ்வுடைய தொடர்பு சீர்குலைஞ்சா எல்லா படைப்பினங்களுக்கும் மனுஷனுக்குடைய அந்த நிலைமை சீர்குலையாக அடிச்சது. அதனால உலகத்தில் ஆகப்பெரிய முதன்மையான முயற்சி ஒவ்வொரு மனிதனும் தனக்கும் அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராக்குவது. ஒரு பரம ஏழையும் ஏழ்மையில அவர் அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராக்கணும். உலகத்தில் மாமன்னர் அவருடைய தேவையும் அவருக்கும் அல்லாஹ்வுடைய தொடர்பை அவர் சீராக்கி விடணும். உலகத்தை உச்சக்கட்ட பணக்காரனும் அவரும் பரமைக்குதானே எனது இயலாது, அவருடைய தொடர்பும் நோக்கமும் அவருக்கும் அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்கி விடணும். தொடர்பு சீரா வைத்திருந்தா அவர்கள் சிறப்பாக வாழ்வார்கள். பல உலகத்துக்கு மிக பெரும் பணக்காரன் இன்றைக்கு இல்ல, அன்றைக்கு இல்ல, இன்றைக்குமே அவனை பணக்காரன் வரமாட்டான். யாரு? காரூன். அல்லாஹ் சொல்றான் பணக்காரனுக்கு உதாரணம் காரூன். எவ்வளவு பணம் இருக்கின்றா அவனுடைய அந்த செல்வங்களை சுமந்து போறதுக்கு இல்ல, செல்வங்கள் சேர்த்து வைத்திருக்கிற அந்த ஸ்டோர் இருக்கிற ஹசானா, அந்த ஸ்டோருடைய சாவிகளை தூக்குறதுக்கு 70 பயில்வான் தேவை. 70 சாதாரண ஆட்கள் இல்ல, மிக பெரும் பயில்வான்கள் 70 பேர் தேவையாம் சாவியை தூக்குறதுக்கு. ஒரு சாவியை கொண்டு போய் ஒரு அறையத்தில் இருந்தா அதுக்குள்ள சாமான்களை தூக்குறது எத்தனை பேர் தேவைப்படும்? அவர் 10 பேர் இங்கே தேவைப்படும், 40 பேர் தேவைப்படும். ஒரு ஆளால் எத்தனை சாவி திறக்கலாம், தூக்கலாம்? ஒரு ஆளால் எத்தனை சாவி தூக்கலாம்? 40 பேர் சாவி தூக்கலாம், இல்ல 100கணக்கான சாவி தூக்கலாம். ஒரு சாவியால திறக்கிற சாமான தூக்குறதுக்கு 40-50 பேர் தேவை. ஒரு ஆள் 100கணக்கான சாவியை தூக்கிட்டு போகலாம். 70 பேர் எத்தனை சாவி தூக்கலாம்? அப்ப அவ்வளவு அறையில எவ்வளவு சாமான இருக்கும்? அவ்வளவு பெரிய சொத்துக்களின் சொந்தக்காரன் தான் காரணம். ஆனா அவருக்கும் அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராக்கல்ல. மற்ற எல்லாம் முயற்சி செஞ்சாரு. சொத்து சேர்க்கிறதுல உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து அழியும் காலம் வரையில அவரை போல சொத்து சேர்த்தால் இல்ல. அவ்வளவு சாதனை சொத்து சேர்க்கிறதுல சாதனை. இப்ப நம்ம சொத்து சேர்க்கிறது எல்லாரும் போட்டி போடுறோம் தானே. போட்டி போட்டு போட்டு உலகத்துல டாப் லெவல்ல சொத்து சேர்க்கிற மனுஷன் ஆனாலும் காரூனு கிட்ட போயிடாது. காரூனை போல சொத்து சேர்க்க இயலாது. அவ்வளவு சொத்து எல்லாம் அவன் சேர்த்தான். எல்லாம் விட்டான் சேர்க்கறது, எல்லாத்தையும் வசதிகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தான் சேர்க்க சொல்லி. ஆனா மறந்துட்டார் என்ன தெரியுமா? தனக்கும் அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராக்கல. சொத்து வந்துச்சு, முடிவு என்ன ஆச்சு? எங்களுக்கும் அல்லாஹ்வுடைய தொடர்புடைய குறைபாட்டை சொத்துக்களால சீராக்கலாம் என்றிருந்தா காரூனுடைய அந்த அல்லாஹ்வுடைய தொடர்புடைய குறைபாட்டை அவனுடைய சொத்தாக சீராக்கி வைக்கணும். ஏன்னா அவ்வளவு பெரிய சொத்து இருந்தது. அல்லாஹ்வுடைய தொடர்பு சீர் இல்லாதனால அவர் அப்படியே சொத்து கொடை சேர்ந்து பூமியில புதைந்து போனார். ஏன்? அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராடு பூமி கோவப்படும், அப்படியே விழுங்கிட்டு பூமி. அந்த பூமி அவரையும் அவருடைய சொத்துக்களை சேர்ந்து அப்படியே விழுங்கிட்டு அப்படியே போனார். வந்து இது அந்த பூமியோட விழுங்கு முறையில மக்களுக்கு விலங்கல்ல. மக்கள் சொன்னாங்க, யாழைத்துல மிசிலமா ஊத்திய காரூன், காரூனுக்கு கொடுத்த மாதிரி எங்களுக்கு கிடைக்கணுமே, இன்னும் அதையும் மிகப்பெரிய பாக்கியசாலின்னு சொன்னாங்க. சான்ஸ்காரன் மில்லியன் கணக்கில் கோடிக்கணக்கில் இல்ல, அதுவும் சொல்லலாம், கணக்கு இல்லாமல் கிடைக்குது அவனுக்கு அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா ஏமாந்து போறானே. சும்மா அந்த மாதிரி எத்தனை வாகனம் ஓடுது, சும்மா அந்த வீடு மாடி மாடியா கட்டிக்கலாம், கடையை பாருங்க எத்தனை கடை வரைக்கும், இதெல்லாம் இந்த காணியெல்லாம் அவர் தான் வாங்கி போட்டாருன்னு எல்லாரும் ஆசை வரதான்.
இவ்வளவு கெதியா சொத்து சேர்க்கிறாருன்னு சொல்லி. அப்ப மக்கள் சொன்னாங்க, வாக்கியசாலியப்பா எவ்வளவு சொத்து சேர்த்துட்டாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தொடர்புள்ள மக்கள் சொன்னாங்க, ஏமாறவானது உலகத்துல கொஞ்ச கால வாழ்க்கை தான், நீ அல்லாஹ்விடத்துல உள்ளது ஆசை வைங்க. அவனுங்க படல, அதெல்லாம் சரி, உலகத்துல வேணுமே உலகத்துல வேணுமே எல்லாம் ஆசைப்பட்டாங்க. கடைசியில் அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராக்கல்ல. சொத்து சேர்க்கிறது பிரச்சனை இல்ல, சொத்து சேர்க்கிறதுல சேர்த்து அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்கி கொண்டு போகணும். அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்காம சொத்து மட்டும் சேர்த்தீங்கன்னா அந்த சொத்து உங்களை சாபக்கெல்லாம் அமையும். சொத்து சேர்க்கலாம், தடை இல்லை. ஆனா அல்லாஹ்வுக்கு எங்களை தொடர்பு எல்லாம் கோபப்படக்கூடாது. எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தொடர்புடைய சீர்கட்டினால பூமி எங்கள் மீது கோபமா இருக்கக்கூடாது. அல்லாஹ் கோபப்பட்டா பூமியும் கோபப்படும். உனக்கு நெருங்க சில இடைவெளியும் இருந்த விட நெருங்கி பாருங்க. அல்லாஹ்வுடைய உலகத்துல குர்ஆன்ல பல சமூகங்களுடைய நிலைமைகளை சம்பவங்கள் எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் இந்த புத்தகங்களோட கற்பனை கதை அல்ல, நடந்த நிஜமான கதைகள், கியாமத் வரையில நடப்பதற்கு சாத்தியமான கதைகள். இப்படி போனா அப்படி நடக்கும். நீங்க எல்லாம் மறந்து போனீங்கன்னா, அல்லாஹ்வுடைய கட்டளை புறக்கணிச்சு போனா அல்லாஹ் சொல்றாங்க, அங்க நடந்தீங்க உங்களுக்கு கவனமா இருக்கீங்க நல்லா சொல்றாங்க. அதனால எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராக்கி விடணும். செல்வத்தை உச்சகிறது போனால் அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராக்கல்ல, அதை சேர்ந்து அழிக்கி போனாங்க. நம்ரூத் அதிகாரத்தை உச்சக்கெடுத்து போனார், உச்சக்கட்ட அதிகாரம். அவரே சொன்னா என்ன தவிர வேறு ஆண்டவன் இருக்கான்னு கேட்டார். ஆனால் அந்த சொல்ற அளவுக்கு ஆட்சி அதிகாரம் உச்சக்கெடுத்து கிடையாது. அதிகாரம் ஆட்சி வாரது கிடைக்கிற இல்ல, அல்லாஹ் மறந்துடக்கூடாது. அவ அல்லாஹ் மறந்துட்டார். கடைசியில் தன்னை ஆண்டவனாக்கிட்டார். கடைசியில் அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை அதிலேயே அறிக்கைவன் இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு உதாரணத்தை பார்த்து கொண்டார். அடுத்தவங்க பார்த்தோம்னா அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்கி கொண்டு சொத்துக்களை இருந்தார்கள். அப்புறம் நாற்பத்தாங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர் சாபி அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராக்கினார். சொத்து கூட உஸ்மான் கனின்னு சொல்றது, ஏன் பணக்கார உஸ்மான் என்று அதுல சொத்து. ஆனா அல்லாஹ் மறக்கல, அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்கினார். அதனால சொர்க்கவாதி நன்மாராயம் கூறப்பட்டாங்க. உலகத்திலே செல்வியை கொடுத்தாச்சு. அஷது பஷரா டாப் 10 சொல்றேன் தானே, 10 டாப் 10 அந்த 10ல 10 பேர் வந்தாங்க. அஷது பஷரா 10 பேர். ஏதோ சொர்க்க நன்மாராயத்தில் கொடுத்த 10 பேர். ஏதோ உலக வாழ்க்கையில வெற்றி அடைஞ்ச டாப் 10 உள்ளாக்கள் தான் இவங்க, இந்த 10 பேர். செல்வத்தை விட்ட கடன், ஆனா அல்லாஹ் மறக்கல, அதனால டாப் 10 வந்துட்டாங்க. அடிமையா இருந்தாலும் அவர் ஒண்ணு கேள, அல்லாஹ்வுடைய விஷயம் இருந்துச்சு. அவரும் நன்மாராய சாபியா போயிட்டார். அதனால எங்கட வாழ்க்கை நாங்க யோசிக்கணும், எங்கட வாழ்க்கையில எப்படி நாங்க அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்குறது. அல்லாஹ்வுடைய சீராக்க வேண்டாம், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையும் உண்டாக்கிக்கொள்ளணும். அல்லாஹ்வை படைச்சவன், பரிபாலிக்கிறவன், உலகத்தை அல்லாஹ் இயக்கிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய முடிவு இல்லாமல் எதுவுமே நடக்கிறது இல்லை. மழை பெய்யுதுண்டா காரணங்கள் சொல்றதுக்கு இல்ல, அல்லாஹ் முடிவு செஞ்சா மழை நடக்குது. அல்லாஹ் முடிவு செஞ்சா காரண காரியங்கள் உண்டாயிரும், காரண காரியங்கள் எல்லாம் உண்டாயிரும். ஒரு ஆள் இங்க வரணும்னா பள்ளிக்கு வரணும் முடிவு செஞ்சார். பள்ளிகள் முடிவு செஞ்சா அவர் வெளியில் நின்று வார ஆட்டாளர் இங்க வந்துடுவார். ஆட்டா போனத்தால் அவர் வரல, முடிவு செஞ்சதுனால போராட்டாலும் வந்தார். அவர் வாழ்ந்த முடிவு செய்யலண்டா ஆட்டாக்கள் போய் கொண்டிருக்கணும், அவர் வீட்டிலேருந்து சொல்லியிருப்பாங்க. நாம சொல்லிடாது எப்படி இவர் வந்தார், இல்ல ஆட்டா வந்து போனீங்க அதனால அவரை ஏற்றிட்டு வந்தீங்க. அப்படி இல்ல, ஆட்டா போனதுனால வந்தார், ஆனா ஆட்டா போனத்தால் வரலவர், அவர் போன முடிவு. மழை பெய்யுதுண்டா காரணங்கள் சொல்லணும், சயின்ஸ் காரணங்கள் சொல்லணும். அந்த காரணங்கள் அல்ல, எல்லாம் முடிவு செஞ்சார் மழைய.
அதனால காரணங்கள் செட் ஆகி வந்துச்சு. ஒரு மொத்த போறாண்டா அப்ப மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லும் இப்படி இப்படி அந்த உடல்நிலை அப்படி மொத்தம் சொல்றாங்க. அதெல்லாம் காரணம் எல்லாம் முடிவு செய்ய இவனை தான் வாழ்க்கை முடியுது. அதுக்கு எல்லாருடைய முடிவு வந்தா காரணங்கள் அப்படியே செட் ஆகி வந்துருக்கு. நான் வீட்டுக்கு வாகனம் கொண்டு வந்த போனோம்னா வாராட்டா நீ வெளியே போவோம். ஆட்டா வந்து போனதுனாலே போறாங்க இல்லையே, நான் போற முடிவு இல்லை. இந்த ஆட்டா போனாங்க நிற்போம். எல்லாம் முடிவு செஞ்சா காரணங்கள் உண்டாகி கொண்டே போகும். முடிவு அல்ல அவ்வளவுதான். சுனாமி அடிக்கிறதுண்டா ஏன் அடிக்க சுனாமி? விஞ்ஞானிகள் விளக்கம் சொல்லுவாங்க, இது காரணம் சொல்லுவாங்க. இந்த காரணம் இப்பதானே உண்டாக, அதுக்கு முதல் உண்டாக இல்லையா? ஏன் இப்ப உண்டாக முந்தைய உண்டாக இல்ல. எல்லாம் முடிவு செஞ்சால் இப்படி பார்க்க பண்ண முடியும். இப்ப காரணங்கள் உருவானிச்சு அடிக்கடி போனிச்சு. அதாவது உலகத்தில் முழு செயற்பாடுகளும் அல்லாஹ் சொல்ல காரணம் முடிவு. ஒரு இலையொன்று விழுகிறது, ஏன் விழுகுது? குர்ஆன் சொல்றது மாயஸ்குத்தி மீன் வரக்கத்தின், இலையொன்று விழுகிறது இல்ல, அல்லாஹ்வுடைய முடிவு தான் நடக்குதுன்னு சொல்லி. இலையொன்று விழுவதற்கு அல்லாஹ்வுடைய முடிவு தேவைண்டா சூரியன் போறதுக்கு சந்திரன் போறதுக்கு அல்லாஹ்வுடைய முடிவு இல்லாம நடக்குமா? நடக்காது. அப்ப நம்பிக்கை, அல்லாஹ் பற்றிய முழு நம்பிக்கை உள்ளத்துல வரணும். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், சக்தி உள்ளவன், சர்வ சக்தி அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், நோட்டம் மட்டும் கொண்டிருக்கிறான். எங்களுடைய பார்வையை மட்டும் இல்லை, கேள்வியை மட்டும் இல்லை, எண்ணங்களையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். யாரும் ஹாயினத்தில் ஆயும் உங்களோட பார்வையில் இருக்கிற அந்த கருத்து இருக்கிற அதே அளவு தான் பாத்திரம் எடுத்தவன் பார்வைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கிறான். நீங்க என்ன ஆசையோட பாக்குறீங்களா, பொறாமையோட பாக்குறீங்களா, அன்போட பாக்குறீங்களா, கள்ளத்தனமா பாக்குறீங்களா? என்ன பார்வை இது? அந்த பார்வைக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற கருத்தையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். அதை சும்மா பார்த்துட்டு போல ஏன் பார்க்கலாம் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். பார்வையினுடைய உள்ரங்கமும் அல்லாஹ் அறிந்தவனா இருக்கிறான். அதனால அந்த அல்லாஹ்வுக்கு நாங்கள் வழிபடணும். ஏன் வழிபடணும்னா நாங்க எல்லாருமே கடைசியில் அப்படியே போய் அல்லாஹ்வுக்கு முன்னாடி படப்பட போறோம். உலகத்தில் நாங்க எங்க வாழ்ந்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் மௌத்துடைய வாசல் மூலமாக மரமைக்கு நுழைவோம். எல்லாரும் மொத்தமே இல்லையா? மொத்தம் எங்க கொண்டு போவாங்க? எங்க வர கபருக்கு நுழைப்பாங்க. கபருடைய வாசல் மூலமாக அடுத்த உலகத்துக்கு நுழைகிறோம். அது நுழைவாசல். இந்த உலகத்துடைய முடிவு, மரபையுடைய ஆரம்பம். இந்த உலகத்தில் முடிஞ்சு இந்த நாட்டிலிருந்து அடுத்த நாட்டுக்கு போறோம். இந்த நாட்டுடைய பயணம் முடிஞ்சு அடுத்த நாட்டுடைய பயணம் ஆரம்பமாகுது. எவ்வளவு ஏர்போர்ட் என்னது? அடுத்த நாட்டுடைய பயணத்தில் ஆரம்பம். ஒரு ஆள் ஏர்போர்ட்டுக்கு போறார், எங்க போறார்? அடுத்த நாட்டுக்கு போறார். எப்படி ஏர்போர்ட்டுக்கு போய் பயணம், விமானத்தில் பயணம் போறார் அடுத்த நாட்டுக்கு. அப்படி ஏர்போர்ட் தான் கபரு. கபரால இந்த உலகத்துடைய பயணத்தை முடிஞ்ச எல்லாரும் வந்துட்டாங்க. இனி அடுத்த உலகத்துக்கு போறாங்க, அடுத்த உலகத்துக்கு போறாங்க. மொத்தா போயிட்டான்னு சொல்றேன். மொத்தா போயிட்டார், ஷார்ட் ஃபார்ம் சொல்ல மொத்தா போயிட்டார். மொத்தா போயிட்டார் இல்லது மௌத்தாகி போய்விட்டார் சொல்றோம். அதுதான் இந்த சொல்லி சுருங்கி மொத்தா போய்த்தார் சொல்றது. அது மொத்தா போய்த்தார், மொத்தா போய்த்தார் இல்ல, மௌத்தாகி போய்விட்டார். எப்படின்னா வெளிநாடு போறாரு, எப்படி விமானத்தில் ஏறி போய்விட்டார், கப்பல் ஏறி போய்விட்டார். இவர் மௌத்தாகி போய்விட்டார். இந்த நாட்டு அடுத்த நாட்டுக்கு போறார், எப்படி போறார்? விமானத்தில் ஏறி போய்விட்டார். அங்கே போனா கப்பல் ஏறி போய்விட்டார். இவருக்கு அடுத்த உலகத்தில் போய்ட்டார். எப்படி போயிட்டார்? மௌத்தாகி போய்விட்டார். அந்த பயணம் மறு உலக பயணம் எப்ப ஆரம்பமாகும்? மௌத்துல ஆரம்பமாகும். மௌத்து எப்ப வரும்? அது ரகசியம். பிறக்கிறதுக்கு முன்னாலே வயிற்றிலேயே மௌத்து வரும், பிறக்கலையும் மௌத்து வரும், பிறந்த பால் குடிக்கைகளையும் மௌத்து வரும், தவறுகளையும் மௌத்து வரும். கடைசியில தள்ளாத வயசு வரையும் எல்லா கட்டங்களும் மௌத்துடைய கட்டம் தான். எல்லா வயசும் மௌத்துடைய வயசு தான். வாழ்ந்த வயசு ஒன்று முடிவில்லை. 40 வருஷம் வரையும் வாழ்வதே ஐந்தால மௌத்து அப்படி முடிவு செய்யலாம். ஐயாவது
ஒரு அரசாங்கம் அப்படி முடிவு செய்யலாம். இங்க எல்லாம் 40 வந்தானோ அதுக்குள்ள மூத்தானோ அப்படி ஒரு திட்டம் போட்டா தான் இந்த நாட்டை முன்னேற்றலாம். 40 வயசு பிறகுதான் மொத்து அப்படின்னு முடிவு செஞ்சா 10 மூத்தாம இருக்கலாமா? அது அல்லாஹ்வுடைய அரசாங்கத்திலே முடிவு. அது எந்த அரசாங்கம் கை வச்சாது எல்லாருடைய முடிவு. ஏனது அல்லா மட்டும்தான். வாழ்க்கையை கொடுக்கிறவனை எடுக்கிறவன் அல்லா மட்டும்தான். அதை யாருக்கும் சம்பந்தம் இல்லை. அவன் எப்பயும் கொடுப்பான், எப்பயும் இருப்பான். அதனால மௌத்து என்பது எந்த நேரம் வரலாம். அப்படின்னா எங்க உலக வாழ்க்கை எப்பயும் முடியலாம், மறுமை எப்பயும் ஆரம்பிக்கலாம். ஆனா உலகத்தில் வாழுகின்ற பொழுது நாம் மறுமையை மறந்துடாமல் வாழ வேண்டும். அதுதான் எனக்கு இன்றைக்கு மௌத்து வந்தாலும் பிரச்சனை இல்லை. யாருக்கு பிரச்சனை இல்லை? ஒரு மாணவன் சொல்றார், நாளைக்கு எக்ஸாம் நடந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் ரெடி. நாளைக்கு எக்ஸாம் வைக்காலும் பிரச்சனை இல்லை, வைக்கட்டும். சரி வைக்கா, இந்த மாசம் எக்ஸாம் வைப்போம் என்ன போன மாசம் சொல்லிட்டார். இந்த மாசம் எத்தனாம் தேதி சொல்லல வேற. இந்த மாசம் குறிப்பிட்ட 10ஆம் தேதிக்கு 20ஆம் தேதி கிடையாது. இந்த 10 நாளைக்குள்ள எக்ஸாம் நடக்கும். சில மாதம் 10ஆம் தேதி 19ஆம் தேதி வரை பார்ப்போமே, 20ஆம் தேதி பார்ப்போமே என்று சொல்லிக்கிறான். 10க்கு 20ஆம் தேதி கிடையாது எக்ஸாம் நடக்கும் சொல்லி சில 20ஆம் தேதி வச்சு கொண்டிருக்கிறான், 19ஆம் தேதி வச்சு கொண்டிருக்கிறான். 10லிருந்து 20 வரை எக்ஸாம். வருமானம் சொல்றார், நாளைக்கு 10ஆம் தேதி எக்ஸாம் வைச்சாலும் பிரச்சனை இல்லை. யார் சொல்லுவார்? யார் சொல்லுவார்? எக்ஸாமுக்கு ரெடியா உள்ள பாவம் தான் சொல்லுவார். அது நாளைக்கு எக்ஸாம் ரெடி. ஏன் அவரு படிப்பு 4ஆம் ஆண்டு படிப்பை எக்ஸாமுக்கு முன்வைத்து படிக்கிறார். இன்னைக்கு படிக்க பாடத்தை எப்படி படிக்கணும்? இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் ஒன்று சார் படிப்பிக்காரு, எப்படி படிக்கணும்? அதை இத பரீட்சைக்கு ஏற்ற மாதிரி தயாரிப்பு இன்னைக்கே செய்யணும். இன்னைக்கு படிக்க பாருங்க, தூக்கி மூடி வைக்க போட்டு மொத்தமா என்ன எக்ஸாமுக்காக வேண்டி ஸ்டடி லீவ் தந்தது பிறகு என்ன தண்டகளாக 20 பாடம் பார்க்கறதில்ல. இன்றைக்கு படிக்க பாடத்தை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ண என்ன பண்ணா, இதே எக்ஸாமுக்கு எப்படி வரும் அதை படிக்க பாடமாக்கி அதுல ஷார்ட் நோட்ஸ் எடுத்து அதில் குறிப்பெடுத்து அதை விளங்கி கிளங்கி எல்லாம் முடிச்சிடணும். முடிச்சா சரி, கடைசியில் சும்மா மேலோட பார்த்தா போதும். இவரு ஒவ்வொரு நாளும் படிக்க பாடங்கள் அவர் எக்ஸாம் முன்வைக்கு படிக்க போவாருன்னா அவருக்கு திடீர்னு நாளைக்கு எக்ஸாம் பிரச்சனை இல்லை. மறுமையை முன்வைத்து ஒவ்வொரு நாளும் வாழுகின்ற மனிதர் இன்னைக்கு வாழுகிறோம். இன்றைய நாளின் வாழ்க்கை மறுமைக்கு கேடாக வந்துடக்கூடாது என்று மறுமையை முன்வைச்சு இன்றைய நாளங்களில் ஒவ்வொரு நாளும் அவர் மறுமையை முன்வைச்சு வாழ்ந்து போனார்னா அவர் என்ன சொல்வார்? எனக்கு எப்ப மௌத்து வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு நாளையும் பாடங்களை அவர் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி போற மாணவர் எப்ப எக்ஸாம் வச்சாலும் ரெடி என்று இருக்கிற மாதிரி எனக்கு எப்ப மௌத்து வந்தாலும் ரெடி, பிரச்சனை இல்லை. இல்லாட்டி அப்படி ரெடி இல்லாத என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, நாளைக்கு எக்ஸாம் சொல்ல என்ன இல்ல சார் அடுத்த வாங்கி சார், அடுத்த வாங்கி சார், 5 நாள் 5 நாள் 3 நாள் அப்படி கெஞ்சுவான். சண்டை அப்படி பாஷையோட சொல்றது போனா விட்டுட்டு வரும். எக்கனங்கள் போன மாதமே சொல்லியாச்சு, 10ஆம் தேதி 20ஆம் தேதி கிடையில, நாளைக்கு அது தமிழ் இருப்பாங்க. ஒவ்வொரு நாளையும் மறுமையோட கம்பேர் பண்ணி வாழ்க்கை அமைக்காத ஒருவர் மறுமையை மறந்துட்டார். திண்டாச்சேரி, குடிக்காச்சேரி, அனுபவிச்சாச்சேரி, போனாச்சேரி, வந்தாச்சேரி மட்டும் ஹலாலா ஹராமா அதா இதாண்டு அன்றைய வாழ்க்கை அனுபவிக்கிறது மட்டும் வாழ்க்கையை முடிக்க இருக்கிறாரே. மறுமை வந்துட்டு என்ன சொல்வார்? ரப்பி லவுலா அஹர்தனி அஜரின் கரீம், யாரெல்லாம் மறுமை இப்ப ஸ்டார்ட் பண்ணவானது, கொஞ்சம் பின்னுக்கு இப்ப வானான்னு சொல்லுவார். எப்படி எக்ஸாம் பின்னுக்கு போன கெஞ்சிற மாதிரி ரப்பி லவுலா அஹர்தனி அஜரின் கரீம், யாரெல்லாம் கொஞ்சம் பின்னுக்கு போடு, இன்றைக்கு கீழே மௌத்தாக்குவானா என்ன 2 நாளைக்கு பின்னால அடுத்த கிழமை என்ன கெஞ்சுவான். அல்லாஹ் சொல்றாங்க, இது பிற்படுத்துறது இல்ல, ஒரு வினாடியும் பிற்படுத்துறது இல்ல, முடிவுதான் சொல்லப்படுகிறது. அதனால எங்கள் அன்றாட வாழ்க்கையில் மறுமையின் பங்கை மறந்துடக்கூடாது. சரி, இப்ப அடுத்தது வேண்டாம், மறுமையை நாங்க முன்னிறுத்தி வாழ்ந்தால் உலக வாழ்க்கையை எங்களுக்கு மிஸ் ஆயிருமா? உலகத்தில் அலைய வேண்டிய இலக்கியம் இருக்கிறானே, ஒவ்வொரு முறையில் நீங்க என்னது படிக்கிறீங்க கேட்டா என்ன என்னது படிக்கிறீங்க, என்ன வாகனம் படிக்க ஒன்றும் தேவையில்லை, சும்மா படிக்கிறது இல்லையா? டாக்டர் ஆகணும் படிக்கிறார், அவரை போல அக்கௌண்டன்ட் ஆகணும், மாமா போல இன்ஜினியர் ஆகணும், நானா போல வெளிநாட்டுக்கு போகணும்,
அப்படி ஒரு இலக்கை வச்சு போறாங்க. அப்படி நான் பெரிய பிசினஸ் மேன் ஆகணும், உலக மனசுலையும் ஒவ்வொரு இலக்கு வந்து அப்ப அது மிஸ் ஆயிருமோ, என் படிப்பு நாங்கள் அடைய வேண்டிய இலக்கு லொஸ்ட் ஆயிருமோ என யோசனை வரும். எப்ப வரும்டா எங்களை துனியாவுடைய தீனுடைய பங்கு என்னென்று விளங்காத மடத்தனத்தினால தீனுக்குள்ள துனியாவுக்குள்ள தீனை கொண்டு வர என்பது தனிய வேறொரு விஷயம் இல்லை. உதாரணம் தண்ணி குடிக்கிறோம். தண்ணி குடிக்கிறது உலகத்து வேலையா மரமைக்காண்டி வேலையா? தண்ணி ஆடு மாடு முஸ்லீம் சிங்களம் தமிழ் எல்லாம் குடிக்கிறாங்க, அது உலகத்து வேலை தான். அது நாம தான் சொல்லி இந்த தண்ணி குடிக்கிறதுக்குள்ள மரமையின் பங்கை இணைக்க வேண்டும். தண்ணி குடிக்கிறோம் அரை நிமிஷம், அதுக்குள்ள மரமையின் பங்கை இணைக்கணும். இதுக்கு வேறொரு அரை நிமிஷம் தேவையா? இல்ல, அதுக்குள்ளேயும் முடியும். இந்த தண்ணி குடிக்கிறது மரமையின் பங்கு என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் சொல்லி குடிக்கணும். முடிஞ்சதுன்னா அல்ஹம்துலில்லாஹ் நான் குறைஞ்ச சொல்லணும். பூர்த்தியான அல்ஹம்துலில்லாஹ் இலை சங்கானி மாகன் அதுபன் குராத்தம் வலமை ஜிப்டிது நபினா மின்ஹன் உஜாஜா அப்படி முழுக்க தெரியாடி அந்த கருத்தை மனசில் வச்சு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். சுனத்தான முறையை பேணி தண்ணி குடிக்கிட்டோம். இந்த தண்ணியுடைய உலகத்திலே பங்கு முடிஞ்சு ஆகத்தில் பங்கு முடிச்சு. இதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு எல்லாம் இப்ப தண்ணி குடிக்கலாம், இது மரமையுடைய பங்கெல்லாம் சேர்க்கிறது சிரமமா? அது எப்ப சிரமம்? தீனண்டா என்னன்னு படிக்காத மடத்தனத்தினா சிரமமாகும். இப்ப சாப்பிட போறோம், உலகத்துல பங்கு தானே இது. இந்த சாப்பாட்டுடைய மரமையில பங்கு சேர்த்துக் கொள்ளுங்க. எப்படி சேர்க்கிறது? அதுக்கு வேறொரு மணிக்காலம் தேவையா? அதுக்குள்ள நாம் சாப்பிட போறோம். ஹலாலான சாப்பாடு என்பதை உணர்ந்து எடுத்துக்கொள்ளணும். எனக்கு சாப்பிட இயலுமா? இது ஹலாலா? அது முதலாவது விஷயம். சாப்பாடு ஹலாலான ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்றும் ஹலாலான சாப்பாடு, ஹராம் கலக்காத சாப்பாடு. சில சமம் பன்றி கொழுப்பு அது இது கலந்து தெரியுமே, அப்படி அந்த ஹலால். இது உழைப்பான ஹலாலா? இது மத்தாக்கள் ஹக் இருக்குதா, சரியா வந்ததா? அந்த ஹலால் பார்க்கிறது. பிஸ்மிக்கு சாப்பிடுறது, அல்ஹம்துலில்லாஹ் முடிக்கிறது, சுன்னத்தான முறை பேணி சாப்பிடுறது. அப்ப சாப்பாட்டுல மரமையின் பங்கு எடுத்துட்டாங்க. இப்ப தூங்குறீங்க, தூக்கத்துல மரமையின பங்கு கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர்றது? தூங்கி எழுப்பி அதுக்கு ஒரு மணிக்காலம் செலவழிக்கணுமா? இல்ல, தூங்கக்கிலேயே நவுது செய்கிறார், துவா ஓதுகிறார், சுனத்தான முறையை பேணுகிறார், ராஜ்யத்தை எழுவ நியத்து வைக்கப்படுகிறார். மாஷா அல்லாஹ், மரமையின் பங்கு வந்துட்டு எவ்வளவு நவரணம் வந்து. எப்படி 24 மணித்தியாளர் ஹோட்டலுக்கு போறீங்க, உங்களோட தேவைக்கு போறீங்க, கடைக்கு போறோம். என்ன சொல்ல போனா மரமையுடைய பங்கை மறந்துடாமல் எடுத்துட்டு போங்க. நீங்க மரமையுடைய பங்கை எடுக்காமல் வெறுமையில நடந்து போனா இந்த நடை உங்களுக்கு கேடாக அமையும். இந்த ரோட்டில இருந்து இந்த மார்க்கெட் வரை போனோம், இந்த நடை எங்களுக்கு கேடா அல்லது எங்களுக்கு சாதகமானதா? அந்த நடையில ஆகுதில் வந்து எடுத்து கொள்ளுங்க. நபிசல்லா சொன்னாங்க, ஆத்து ஹுக்குக தரீக், பாதையின் ஹக்குகளை கொடுத்து கொண்டு போக சொன்னாங்க. பாதையின் பங்கு என்ன? முதலாவது பசர், பார்வை தாழ்த்தி கொண்டு போங்க. பார்வையால இச்சையுடைய பார்வை பாவம் நடக்காம போங்க, பார்வை தாழ்த்தி கொண்டு போங்க. போற வழியில ஏதாவது மக்களை இடையூறுகளை அகற்றிடுங்க. ஆகல கண்ண சலான் சொல்லுங்க, சலான் சொன்னா பதில் சொல்லுங்க. மக்களோட நல்ல விஷயங்களை பேசுங்க. வந்தாரு அவருடைய நல்ல விஷயம், ஒரு நல்ல விஷயம் மட்டும் சொல்லிட்டு போங்க. பள்ளியில் இன்னைக்கு இந்த ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு போங்க. ஏதாவது தவறு நடந்தா தம்பி இது செய்ய வேணாம், இது கூடாது தடுங்க. இது அப்ப இது நடந்து போறோம். இந்த நடையுடைய மரபியின் பங்கு நினைச்சிட்டோம், அவ்வளவுதான். நடையுடைய மரபியின் பங்கு நினைச்சிட்டார். வியாபாரம் செய்யப்படுற வியாபாரி வியாபாரத்தை விடுங்கன்னு சொல்லல, வியாபாரத்துல மரபியின் பங்கு சேர்த்துக் கொள்ளுங்க. வியாபாரத்தை என்ன பிடிக்கிறது? அந்த வியாபாரத்தினால ஃபர்துத்துடன் அடிபடக்கூடாது, ஜக்காத் விடுபடக்கூடாது, மத்தாக்குடைய ஹக்குகள் அதுல கலகக்கூடாது, நம்பிக்கை நாணயம் இருக்கணும். எந்த முறை வியாபாரம் செய்ய மரமேல நினைச்சிட்டு இப்ப எப்படின்னா இப்படி எல்லா விஷயங்களையும் வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் ஈடுபடுறோமோ அத்தனையிலையும் மரமையின் பங்கு இணைக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? மரமையின் பங்கு என்னன்னு படிக்கணும். அதுக்கு பேர் இல்மு. இல்முண்டா என்னன்னா அந்த வாழ்க்கையில என்னென்ன துறைகள்ல என்னென்ன நிலைகள்ல நான் இருக்கிறோமோ அதனுடைய மரமையின் பங்கு என்னன்றத இனம் கண்டு கொள்வது, அதை இணைச்சு கொள்வது.
எப்படின்னா 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு கேள்வி கொடுக்குறாங்க. 2 பக்கத்தை போட்டு இங்கால சில பறவைகள் விலங்குகள் போட்டு வச்சு, சரியா? இங்கால தலை போடுங்க, தலை இல்லாம இங்கால இருக்குது, தலை இல்லாம இருக்கு, இங்க தலையை போடு. இதை தலையை கண்டுபிடித்து பொருத்துங்கள், அதான் கேள்வி. இந்த கோழியோட தலையை கண்டுபிடிக்கணும், இந்த பூனோட தலையை கண்டுபிடிக்கணும், இந்த குருவிட தலையை கண்டுபிடிக்கணும், இந்த கழுத கடையை தடிக்கணும். அப்ப கண்டுபிடிக்க நினைக்கிட்டா சரி. அவங்க வாழ்க்கையில துனியாவுடைய ஒவ்வொரு பகுதியும் மறுமையின் பங்கு கண்டுபிடிங்க, இணைச்சிடுங்க. தூக்கத்துடைய மறுமையிட பங்கு என்ன, எலும்புறதுடைய மறுமையிட பங்கு என்ன, உடுப்பு உடுக்கிறதுடைய மறுமையிட பங்கு என்ன, உம்மாவை பார்க்கறதுடைய மறுமையிட பங்கு என்ன, வாப்பாவோட புலங்கத்துல மறுமையிட பங்கு என்ன, இப்படி ஒவ்வொன்ற விஷயங்களாக பார்த்து மறுமையின் பங்கை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறது இங்க தேர்றது ஒண்ணுமே இல்ல, படிச்சு கொள்ளணும், படிச்சு இணைச்சு கொள்ளணும். ஒரு ஆள் இந்த கோழிக்கு நாயுட தலையை பொறுத்துட்டானே எப்படி இருக்கும், அவர் கண்டுபிடிக்க தெரியாது, சும்மா அப்படி நினைச்சுட்டார் வாய்க்கு வந்த மாதிரி. அப்ப கோழிக்கு நாயுட தலையை கூட நினைக்கிறார், பூனைக்கு குருவிட தலையை நினைக்கிறார். எப்படி இருக்கும் இது? வாழ்க்கையில அவங்களோட துணியாவில் ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய மறுமையுடைய பங்கை கண்டுபிடிச்சு இணைக்கிட்டா அழகான வாழ்க்கை இருக்கும். அதுதான் உஸ்வத்துல் ஹசனா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 100% தன்னை வாழ்க்கையின் மறுமையின் பங்கு நினைச்சிட்டாங்க. அதான் அந்த வாழ்க்கைக்கு எல்லாம் வைக்க பேர் என்ன தெரியுமா? உஸ்வத்துல் ஹசனா, மிக மிக அழகான முன்மாதிரி. இதை போல அழகான வாழ்க்கை யாராலும் அடையலாது, அழகான முன்மாதிரி. அதனால முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி என்னென்ன நிலையில் என்னென்ன கட்டளை இணைச்சார்களோ அதை பார்த்து 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 வல்ல பண்ணுங்க. ஆனா உலகத்தை எல்லா காலங்களையும் ரசூல்மார்கள் எல்லாம் அதுக்குதான் அனுப்பினான். உங்களோட துனியாவுல மறுமையிட பங்கு இது கண்டுபிடிங்க, நினைச்சு கொள்ளுங்க. அதனால ரசூலும் இல்லா யுத்தாபீதின் இல்லா, உலகத்துல நாங்க ஒவ்வொரு ரசூல்மாரை அனுப்பின என்னதுன்னா அவரை பார்த்து அவருக்கு பின்னால நீங்க அவரை ஃபாலோ பண்ணி போறதுதான். வேற எந்த நோக்கம் இல்லை. ரசூல்மார் உலகத்துக்கு வந்தோட அடிப்படை நோக்கம் அவரை பார்த்து பின்னாலும் பின்பற்றியது. அதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எங்களை வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ளணும், அதை படிக்கணும், அதை பின்பற்றணும், எங்களை வாழ்க்கையை கொண்டு போகணும். எனக்கு எவ்வளவு விஷயங்கள் படிக்கிறோம், யார் யாரை பத்தி எல்லாம் படிக்கிறான் என்ன, பிள்ளைகளை பத்தி படிக்கிறான், விஞ்ஞானிகளை பத்தி படிக்கிறோம், நடிகர்களை பத்தி படிக்கிறோம், இந்த உலகத்தில் நவீன காலத்தில் ஃபேமஸ் ஆனாக்கள் ஒவ்வொருத்தரை பத்தி படிக்கிறோம். யார் யார் எத்தனை பேர்கள், என்னென்ன ஸ்டைல், என்னென்ன போக்கு, அதெல்லாம் படிக்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி என்ன படிக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்லுங்க சொன்னா யாருக்கு சொல்ல தெரியும்? ஒரு தமிழ் மாணவன் சொல்றான், அவரை நபி என்ன எப்படி என்ன அப்படி நீங்க பெரிசா என்ன நபி அப்படி சொல்லுங்க அப்படின்னா என்ன சொல்றது? நீங்க நபி நபின்னு பெரிசா இது நீங்க உலகத்துல எல்லாம் ஏதோ நடந்தாலும் நபின்னு சொல்லி பெரிய ஆர்ப்பாட்டம் அது இது அப்படி நடக்குது, இன்னும் நபின்னு கூட கேட்டா நாம் என்ன சொல்லிடும்? ரசூலுல்லாஹ் என்னன்னு எப்படி சொல்லிடும்? அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையை பத்தி அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. சின்ன வயசுலேயே 7-8 வயசிலிருந்து அந்த சிலபஸ் ஆரம்பிக்குது. என்ன அதிபு அவுலாதுக்கும் அலா ஸலாத்தி ஹிசால், நபி சொன்னாங்க பிள்ளைகளை 7-8 வயசு ஆன உடனே அந்த பிள்ளைகளை நீங்க பயிற்றுவிக்கணும். 3 விடயங்களின் மீது முதல்ல ஹுப்பு நபிக்கும், நபீரி மஹப்பத்தை உண்டாக்குங்க. ஹுப்பு ஆலி சஹாபா என குடும்பத்தாக்கள் தக்குவா மக்களுடைய அறிமுகத்தை கொடுங்க. அது திலாவத்து குர்ஆன், குர்ஆன் திலாவத்துடைய மஹப்பத்தை கொடுங்க. சின்ன வயசுல 7-8 வயசிலிருந்து ரசூலுல்லாஹ் மஹப்பத், நல்ல மக்களுடைய மஹப்பத், குர்ஆனுடைய மஹப்பத் ஊட்டப்படணும். அதனால இது எங்களோட வாழ்க்கையில தீனை இணைச்சதுடைய பயிற்சி. இது அதோட படிப்புக்கு தடை இல்லை. நாங்க ஒரு என்ன எடுத்துறோம், வியாபாரி வியாபாரிக்கு போறார், வியாபாரத்தோட அவருடைய தீனை எடுத்துக்கொள்றார். விவசாயி விவசாயத்துக்கு போறார், அவர் விவசாயம் செய்யறதோட அறுவடை பின்னால் அவர் ரத்து போறார். விவசாயம் விட்டு போட்டு வாங்கி சொல்றேன்ல, என்ன சமாதானம் பார்த்தோம்னா அறுவடை செஞ்ச உடனே பஸ் பஸ்ஸாக திருப்பி போவாங்க. ஆக்கல நிறைய மூடை வீட்டுக்கு வந்துடும். அதே போல கார்குங்கள் பஸ் பஸ்ஸா மார்க்கெட்டுக்கு போவாங்க. அறுவடை முடிஞ்சோன்னா அங்கே அப்படி போவாங்க. அதே போல எக்ஸாம் முடிஞ்ச உடனே மாணவர்கள் என்ன செய்யுது, கூட்டம் கூட்டமா வராங்க. வராங்கண்ணே ஏஎல் முடிஞ்சன மர்க்கஸுக்குள்ள 7 மாணவர்கள் இது, ஓஎல் முடிஞ்சன ஓஎல் மாணவர்கள் இது. ஓஎல் மாணவர்கள் வந்தது மர்க்கஸ் தாங்காத்தினாலதான் இப்ப அதை கலைச்சிட்டாங்க. மர்க்கஸுக்கு வரவானா உங்களோட ஜோன்லயே அனுப்புங்க. அவ்வளவு மாணவர்கள் வராங்க, பெரிய ஒரு கூட்டம் வராங்க. அந்த அடிப்படையில நாங்களும் நீங்க ஓஎல் இருப்பீங்க, ஏஎல் இருப்பீங்க, யூனிவர்சிட்டியில இருப்பீங்க, 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு அப்படி இருப்பீங்க. நீங்க எந்த வகுப்புல இருந்தாலும் பிரச்சனை இல்லை.
உங்களுக்கு கிடைக்கிற ஓய்வு நேரத்தை நாங்க எங்களுடைய துனியாவ தீனோட கிடைக்கின்ற இல்மும் அது பயிற்சியும் தேவை. அப்படி அறியணும், அந்த பயிற்சி எடுத்துக்கொள்ளணும். நான் பெங்களூர்ல டெல்லியில இருந்து வந்து பெங்களூர் ஏர்போர்ட்டால வரணும். பெங்களூர் பகுதியில் சில 2 நாள் முன்னா தங்கணும். அப்ப பிரிக்காவில் வேலை செஞ்சுட்டு ஜமாத் பெங்களூர் ஜமாத் வந்தாங்க உட்காந்துட்டா. அப்ப ஸ்ரீலங்கா ஜமாத்துல வந்து பேசிட்டு அவர் சொன்னார், எங்க ஸ்ரீலங்கா மாணவர் ஒரு ஆள், அவர் இங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அங்க பெங்களூர்ல இருக்கு, அதுல படிச்சார் கொஞ்ச காலத்துக்கு முன்னால. அவரால் இந்த யூனிவர்சிட்டியில தீண்ட உழைப்பு நல்லதொரு முன்னேற்றம் அடைஞ்சி அவரோட தர்த்தீபில வேலை கொண்டாது. ஏன்னா இலங்கையில எப்படி யூனிவர்சிட்டியில உழைப்பு நடக்குதோ, மாணவ உழைப்பு நடக்குது, தர்த்தீப் நிறைய நாடுகள் இல்லை, சும்மா நடக்கிறது தான். இவர் இதே தர்த்தீபில் அங்கே வேலையை கொண்டு வந்தார். வேலை வேகமா போனிச்சு வந்து நாட்டில நடக்கிற வேலையுடைய தர்த்தீபில் தானே. இது எந்த நாட்டில கொண்டு நாம இந்த தர்த்தீபை அதை அமல்படுத்துறோமோ வேலை வேகமா போகும். இவங்க தர்த்தீபில் யூனிவர்சிட்டியில எப்படி வேலையுடைய அமைப்பு நடக்குதோ சிம்பிளா தான் ஆரம்பிக்கிறது. ஹோபான பெரிசா ஒன்றும் இல்லை. நீங்க 2 பேரும் அவங்களோட ரூம் ஒரு 10 நிமிஷம் தாலி வாங்கிட்டு போங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான் சொல்றது. நீங்க 3 பேர் தொடங்குங்க. நீங்க 3 பேர் போதும். நீங்க பெரிசா ஹோபான பெரிய கூட்டம் தேவையில்லை. 3 பேர் ஆரம்பிங்க. ஒரு 10 வருஷத்தால 300 பேர் 400 பேர் சேருவாங்க. இன்னைக்கு அப்படிதான் ஆரம்பிச்சு சின்ன அந்நியமாக மிகவும் வெளிய நிலை உண்டாக்கப்பட்டதுதான் பெரிய நிகழ்ச்சி. இன்னைக்கு பிரமாண்டமான அமைப்பில பெரிய கிதிமா நடக்குது வந்து. அப்ப அவர் தர்த்தீபில் வேலை செஞ்சா வேலை நல்ல பரவலாயிடுச்சு. மாஷா அல்லாஹ். அவர் இஃப்ராரி தாவத் கொடுக்கறதும் ஜமாத்தில் தஷ்கீல் பண்றதும் கடும் இதா இருந்தார். அவர் சோமிலா போனார். பிறகு எல்லாரும் ஏற்பாடு அவர் அங்கேயே மொத்தா போய்த்தார் மையத். அவன் வாப்பா சொன்னாரு, அவன் வாப்பா வந்தாரு ஸ்ரீலங்கால சொன்னாரு. வாப்பா வந்தாரு. முதலாவது கேட்டாரு வந்து, இவர் இங்க தீண்ட வேலை செஞ்சாரானா கேட்டாரு. அந்த மாதிரி கோஷ முடிஞ்சு வரலி அதுக்கு மொத்தா போய்த்தாரே என்று ஒப்பதி வச்சார்ல. இவர் யூனிவர்சிட்டி இருந்த காலங்கள்ல யூனிவர்சிட்டியில தீண்ட உழைப்பு செஞ்சாரான்னு தான் முதலாக கேட்டாராம். சொன்னா மாஷா அல்லாஹ், அவருடைய உழைப்பு தானே யூனிவர்சிட்டியில இப்படி சொல்லி. ஜனாசா வெளியாக்குற யூனிவர்சிட்டியில பிரின்சிபல் கேட்டாரா வந்து, இவருடைய ஜனாசாவை எங்க யூனிவர்சிட்டியிலே நீங்க அடக்குங்க, இவருடைய பிரகாசம் யூனிவர்சிட்டி கிடைக்கட்டும் சொன்னாங்க. இது அந்த யூனிவர்சிட்டியில வெளியான ஒரு மாணவர் சொல்றார். அங்க பாஸ் அவுட் ஆனவராக சொல்றார். அந்த யூனிவர்சிட்டியில கேட்கப்படி இவரை ஜனாசாவை முஸ்லீம் யூனிவர்சிட்டி என்னது, இவரை இங்கே அடக்குங்க, இவர் எங்களுடைய மண்ணில இருக்கிறது யூனிவர்சிட்டி பறக்கத்தா இருக்கட்டும் சொல்லி. ஜனாசா தொழுகை முடிஞ்ச உடனே நடந்தது என்னன்னா, அவரது முசாபா செஞ்சுட்டு 3 சில்லா ஜமாத்து வெளியாகிச்சு. ஏன் ஒரு 3 சில்லா ஜமாத்தும் தயாரி வச்சிருந்தார். அவர் போக கிடைக்கல. அவருடைய 3 சில்லா ஜமாத் அவருடைய ஜனாசாவிலிருந்து வெளியானது. ஒரு மாணவனுடைய சாதனை. படிச்சார் தான், ஏன்னா அவர் பாஸ் அவுட் ஆகல. படிப்புடைய சேர்ந்து அவருடைய ஆகலத்தில் பங்கெடுத்துட்டு போனார். ஏன் திடீர்னு மொத்தம் அந்த வருங்கையில் வைத்துடுமே, படிக்கட்டும் முடியட்டும், நாங்க பாஸ் அவுட் ஆகி ஜப் செஞ்சு துனியாவை என்ஜாய் பண்ணி அப்படி இப்படி அதுக்கு பிறகு மரமண்டா உங்களுக்கு உறுதி இருக்கா, அதுக்கு பிறகு வேற ஏதாவது மொத்தாகும், அதுக்கு பின்னால நாங்க என்ன இப்ப என்ன மொத்தம் ஆக போறோம் அப்படியே சொல்ல போறோம். வந்து ஓஎல் எக்ஸாம் எடுத்தபடியே மொத்தாவே இல்லையா, ஏல படிக்க மாதிரி மொத்தாவே இல்லையா, 10ஆம் ஆண்டுல யாரும் மொத்தாவே இல்லையா, ஏன் இல்லை? அதனால மாணவர் அவர் படிப்புரையும் முன்னேறிக்கொண்டு வந்தா மரபியில பங்க மறைக்கல. அவர் தயாரிக்கார் முடிச்சலா ஜமாத்து சொன்னாங்க. ஹெட் மாஸ்டர் பேகத்துக்கிட்டு போறாரு முடிச்சலா. அவர் யூனிவர்சிட்டியில அவர் ஹெட்டா இருந்தார். அவர் அடுத்த பிரின்சிபலுக்கு அடுத்தார். அவர் உதவியாளர். அவர் பேகத்துக்கிட்டு முடிச்சலா போறாரு. அதனால இது உலகத்தில் இன்றைக்கு இது ஒரு வித்தியாசமான சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் இல்ல. எல்லா இடங்களையும் எல்லாம் சாத்தியம் இல்லை. இந்தியாவுக்கு ஜமாத் போயிட்டு வந்தாங்க. அதுல ஒரு ஆள் ஒரு சயின்டிஸ்ட் ஒரு ஆள், அவர் போய்க்கிறாரு அமெரிக்காவுக்கு, நாசாவுக்கு போய்க்கிறாரு. தென்ன நாசா நின்று அங்க அவருடைய ஒரு படிப்புக்கு போய்க்கிறாரு. அங்க போயிட்டு அவர் வந்தார். சொல்றாருண்டா அங்க பிரேயர் ரூம் இருக்குதாங்க. முஸ்லீம் விஞ்ஞானிகள் நிறைய இருக்கிறாங்களே. அங்க பிரேயர் ரூம் சுபோதரோட பார்த்தா அது கொஞ்சம் பேர் உட்கார்றாங்க. என்னது உட்காராங்க, அதுக்குள்ள போய் பார்த்தா அங்க தாலிக்கு தான் இருக்குது, மஷூரா நடக்குது, தாலிம் நடக்குது. நாசாவுடையும் டாப் சயின்ஸ்ல டாப் லெவல் உள்ளது. சயின்ஸ் புத்தகப்படி இதுக்குள்ள இந்த தகவலுக்கு தான் யார் படிக்க போறா அப்படின்னு எல்முன்னா என்னென்ன விளங்கதாக்களை யோசிக்கலாம்.
அங்கேயும் இந்த கிதாப் வாசிக்கப்படுது, அங்கேயும் மசூரா பண்ணப்படுது, இங்கே நடக்கிறது. ஆனா உலகத்தில் எல்லா இடங்களையும் மாஷா அல்லாஹ் தஆலா இந்த உழைப்பை ஆமாக்கிருக்கிறான், வைக்கிறான். அது நீ எங்க போனாலும் சரி, எங்க போனாலும் உழைப்புடைய சூழல் இருக்கிறது. மாஷா அல்லாஹ் அடிப்படையில் எங்களுக்கு மாணவர்கள் என்ன தர்த்தீப் பண்ணா, அவங்களோட ஓய்வு நேரம் தான். கிளாஸை கட் பண்றது இல்லை, கிளாஸ் கட் பண்றது இல்லை, டியூஷன் கிளாஸ் கூட கட் பண்றது இல்லை. அவங்களுக்கு சனியால அவங்களுக்கு கிளாஸ் அடிக்கும்னா ஜமாத்தில் இருந்து போய் கிளாஸுக்கு போயிட்டு வாங்க. எந்த இப்பதான் யூனிவர்சிட்டி மாணவர்கள் அங்க வருவாங்க, யூனிவர்சிட்டி யுனைடெட் வருவாங்க, அவங்களும் தனி ஒரு ஹால் ஒன்று கீழே ரூம் ஒன்று போட்டு என்னன்னு தெரியுமா, பாடங்களும் படிக்கிறதுக்கு. நாளைக்கு நீங்க வெள்ளிக்கிழமை கிளாஸுக்கு போகணும், அதனால உங்களோட பாடங்களும் டிஸ்கஸ் பண்ணி கொடுங்க. எதெல்லாம் தூக்கி கூட திக்கில உட்காருங்க, அவங்க உட்காருங்கன்னு சொல்லல. அவங்களுக்கு ஓஃப் டைம்ல பயான கேளுங்க, பருவத்தொலைதோடு சுண்ண தொழுங்க, மஷூரா முடிஞ்சு நீங்க போய் ஒரு பாடத்தை பாருங்க. அதுக்கிட்ட தனியா ரூம் போட்டு கொடுத்துருக்கி யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கு அவருடைய பாடங்களை பார்த்து கொண்டு போறதுக்கு. நாம எல்லாம் என்ன படிப்பு நாங்க சொல்லி கண்மூடித்தனமான தப்லீக் இல்லது. அவங்களோட படிப்பையும் பாடங்களையும் பாதுகாத்து கொண்டு நீங்களோட துணியாட எந்த இலக்கம் அந்த இலக்கம் நாங்க பயணம் செய்ய. ஆனா எம்டியா போய்த்தரக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது, படிக்க ஏமாந்துடக்கூடாது, துணியா ஏமாந்துடக்கூடாது. நீங்க தீனோட போய் வெற்றியாளர்களால மாறுங்க. அடிப்படை இதுங்களை பயிற்சியில கொண்டு வரதுக்கு தான் ஒரு தர்த்தீபின் தரப்படி உங்களோட ஓய்வு நேரங்கள்ல அல்லாஹ்வுடைய பாதையில முயற்சிக்கிறது. அந்த அடிப்படையில் சொல்லுங்க.